மாகாண சபை தேர்தலில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு போட்டியாக தன்னுடைய கட்சியின் சார்பாக தும்புக்கட்டை ஒன்றை வேட்பாளராக நிறுத்தப் போவதாக அறிவித்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல், அதாவது காணிகளை கையகப்படுத்துகின்ற வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெறப்போவதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தகவல் குறிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி இருக்கின்றார் உதய கம்மன்பில அவர்கள். இது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். எதற்காக அவர் கைது செய்யப்பட வேண்டும், அவர் செய்த குற்றம் என்ன என்பது சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் சஜித் பிரேமதாசவினுடைய SJB கட்சிக்குள் பாரிய பூகம்பம் ஒன்று வெடிக்கப் போவதாக தகவல் ஒன்று வெளிவந்திருக்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தலைமை பதவியை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. அத்துடன் ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை. வாருங்கள் காணொளி போகலாம். அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அவருடைய கைகள் இரத்த கரை படிந்த கைகள். எனவே அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி இருக்கின்றார் உதய கம்மன்பில அவர்கள். எதற்காக இந்த கைது என்று சொன்னால், அவர் செய்த குற்றம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நாட்டுக்குள்ளே அதாவது கொழும்பு துறைமுகத்திலிருந்து சுங்கப்பகுதியை தாண்டி அனுமதி இல்லாமல், எந்த விதமான பரிசோதனையும் இல்லாமல் 323 கண்டெய்னர்ஸ் கொள்கலன்கள் நாட்டுக்குள்ளே வந்திருக்காம். எப்படி என்று சொன்னால், இந்த வருடம் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி அந்த 323 கொள்கலன்களும் நாட்டுக்குள்ளே வந்ததால் தானாம் நாட்டில் நிறைய குற்ற செயல்கள் நடக்குது. மிக குறிப்பாக நாட்டில் இப்போ அடுத்தடுத்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடக்குது. இதுவரைக்கும் 30 பேர் அதில் கொல்லப்பட்டிருக்கணும். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கும் இந்த கொள்கலன்கள் நாட்டுக்குள்ளே வந்ததுக்கும் தொடர்பு இருக்காம். ஒருவேளை அந்த கொள்கலன்களில் துப்பாக்கிகள் வந்திருக்கலாம் என்ற அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். இதுக்கு அமைச்சர் பிமல் ரட்நாயக் அவர்கள் தான் முழு பொறுப்பு. ஏனென்று சொன்னால், அவர் தான் கப்பல் துறை அமைச்சர். எனவே அவர்தான் இதுக்கு முழு பொறுப்பேற்கணும் என்று சொல்லி வலியுறுத்தி இருக்கின்றார் உதய கம்மன்பில அவர்கள். அதோட அவரை கைது செய்து விசாரணை செய்ய சொல்லியும் வலியுறுத்தி இருக்கிறார். அதோட இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், சுங்க திணைக்களம் இருக்குத்தானே, அதுக்கு கட்டளைகள் போடுகின்ற அதிகாரம் அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்களுக்கு கிடையாது. அவர் என்னதான் கப்பல் துறை அமைச்சராக இருந்தாலும் அவருக்கு சுங்கத்துறையை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் கிடையாது. அது முழுக்க முழுக்க நிதி அமைச்சின் கீழ் வருது. எனவே அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் சுங்க திணைக்களத்தை தவறான முறையில் பயன்படுத்திட்டார். அங்கிருந்து 323 கொள்கலன்களை எந்த விதமான பரிசோதனையும் இல்லாமல் அந்த கொள்கலன்களுக்குள்ள என்ன இருந்தென்று சொல்லி யாருக்குமே தெரியாதாம். எனவே அப்படியான கொள்கலன்கள் நாட்டுக்குள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன என்றும், அதோட தகவல் அறியும் சட்டம் என்று இருக்குத்தானே, அந்த தகவல் அறியும் சட்டத்துக்கூடாக கடிதம் எழுதி கேட்டிருக்கார் உதய கம்மன்பில. அந்த 323 கண்டெய்னர்ஸுக்குள்ளே என்ன இருந்தென்று சொல்லி அதுக்கு தனக்கு சரியான பதில் கிடைக்கல என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். எனவே நேற்று நடைபெற்ற ஒரு ஊடக சந்திப்பில் தான் இவ்வளவு விஷயங்களையும் சொல்லியிருக்கிறார். அதோட பிமல் ரட்நாயக்கா அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். எனவே உதய கம்மன்பில கிழமைக்கு ஒரு நாளைக்கு அல்லது கிழமைக்கு 2 தடவை இப்படியான அறிக்கைகளை விடுறது வழக்கம். என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்கு என்னென்று சொன்னால், ஜனவரி மாதம் 18ஆம் தேதி அந்த 323 கொள்கலன்களும் பரிசோதிக்கப்படலை என்று சொல்கிறதானே, அதுக்குரிய பதிலை அரசாங்கம் சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. சஜித் பிரேமதாசவினுடைய SJB கட்சிக்குள் பெரிய குளறுபடிகள் நடந்து கொண்டிருப்பதாக அரசல் புரசலாக தகவல்கள் வந்துருக்குது. இப்போ கிட்டல கட்சியினுடைய அமைப்பாளர்கள் நிறைய பேர் அடுத்தடுத்து பதவி விலகினதானே. அந்த பதவி விலகல் சாதாரண பதவி விலகல் இல்லையாம். அதுக்கு பின்னால் முக்கியமான சதி முயற்சி ஒன்று இருக்காம். அதாவது என்ன சொல்லப்படுது என்று சொன்னால், சஜித் பிரேமதாசா மேலே கட்சியில் இருக்கிற முக்கியமான உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை இல்லையாம். அவர்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்களாம். அதனால் கட்சியினுடைய தலைமை பீடத்தில் ஒரு மாற்றம் பெறணும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினமாம். அந்த மாற்றத்தை உருவாக்குறது யாருன்னு பார்த்தா, இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருவர் பொருளாதார நிபுணரும் கூட. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை பொருளாதார ரீதியாக விளக்கம் சொல்லக்கூடியவர். பொருளாதார கண்ணோட்டத்தில் பார்த்து இது இப்படி என்று சொல்லி பாராளுமன்றத்தில் காரசாரமாக பேசக்கூடிய ஒருவர். அவரைத்தான் கட்சியினுடைய தலைமை பீடத்துக்கு கொண்டு வரத்துக்கு முக்கியமான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஜூன் மாத இறுதியில் அடுத்த மாத இறுதியில் கட்சிக்குள்ள ஒரு பிரளயம் ஒன்று வெடிக்க இருப்பதாக
உள்கட்சி வட்டாரங்கள்லேருந்து செய்திகள் வந்திருக்குது. அந்த பாராளுமன்ற உறுப்பினர் யாருன்றதை ஊகிச்சு கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. இருந்தாலும் இந்த சம்பவம் நடக்கும்போது நாங்கள் அதை பற்றி பெயர் விவரங்களோட விரிவாக பேசுவோம். அரசாங்கம் மிக விரைவில் 40 முன்னாள் அரசியல்வாதிகளை கைது செய்ய போகிறது என அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் விமல் வீரவன்ச அவர்கள். அந்த 40 பேரில் தானும் ஒரு ஆள் தன்னையும் கைது செய்ய போயிடும் என்று சொல்லியிருக்கார். அதாவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இருக்குத்தானே, லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஜனாதிபதி செயலகத்துக்கு போய் அங்கே ஆலோசனை கேட்டிருக்கணுமாம் இந்த மாதிரி 40 பேரை கைது செய்கிறது சம்பந்தமாக. ஏன்னு சொன்னால் ஜனாதிபதி செயலகம் தானாம் அந்த 40 பேருடைய லிஸ்ட்டை ரெடி பண்ணி இன்னும் நேரெல்லாம் கைது செய்யணும்னு சொல்லி இப்போ லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கு கொடுத்துருக்காம். அதனால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அடிக்கடி ஜனாதிபதி செயலகத்துக்கு போகிறதும் மாறி மாறி டிஸ்கஸ் பண்ணுறதும் என்று சொல்லி போய் கொண்டிருக்காம் என்று சொல்லி விமல் வீரவன்ச சொல்லியிருக்கார். அந்த 40 பேரில் தானும் ஒரு ஆள் என்று சொல்லியிருக்கார். விமல் வீரவன்ச தனியாக இனவாதத்துக்கு மட்டும் பேர் போனவர் இல்லை, லஞ்ச ஊழலுக்கும் பேர் போனவர். எனவே அவர் மேலேயும் கடந்த காலங்களில் சில பல குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. எனவே இந்த 40 பேர் கொண்ட பட்டியலில் தன்னுடைய பேரும் இருக்கு என்று சொல்லியிருக்கார். எனவே கைது நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் போது அவரும் கைது செய்யப்படுவாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இலங்கையில் விற்பனை செய்யப்பட்டு வந்த தோல் கிரீம்கள் மற்றும் லோஷன்கள் போன்றவை இப்பொழுது தடை செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது 49 வகையான பொடி கிரீம்ஸ் அண்ட் லோஷன்ஸ் இப்போ தடை செய்யப்பட்டிருக்குது. யாரால் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபை அந்த ஒரு அமைப்பால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 49 கிரீம்களினுடைய பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே கிரீம்கள் வாங்கி பாவிப்பவர்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க சொல்லி, ஏன்னு சொன்னால் அந்த கிரீம்களில் அளவு அதிகமான கெமிக்கல்ஸ் கலக்கப்பட்டிருக்காம். அதாவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான கெமிக்கல்ஸ் அதில் கலக்கப்பட்டிருக்கு சொல்லி 49 கிரீம்களினுடைய பெயர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே குறிப்பிட்ட அந்த 49 வகையான கிரீம்களை வாங்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நடைபெற இருக்கின்ற மாகாண சபை தேர்தலில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு போட்டியாக தன்னுடைய கட்சியின் சார்பாக ஒரு தும்புக்கட்டையை வேட்பாளராக நிறுத்துவதற்கு தான் தீர்மானித்திருப்பதாக நகைச்சுவையாக கூறியிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். நேற்று நடைபெற்ற ஒரு சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் கேட்டிருக்கணும், இந்த மாதிரி மாகாண சபை தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வரும்போது இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக முதன்மை வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் களமிறங்க போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுடைய நிலப்பாடு என்ன? உங்களுடைய கட்சி சார்பாக யாரை போட்டியிட வைக்கப் போகிறீர்கள்? இந்த மாதிரியான கேள்வி ஒன்று கேட்கப்பட்ட போது அதுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சிரித்துக் கொண்டே ஒரு பதிலொன்றை சொல்லியிருந்தார். என்னென்று சொன்னால், மற்ற கட்சிகள் நிறுத்தப் போகின்ற வேட்பாளர்களை பார்க்கின்ற போது, அவர்களுடைய பட்டியலை பார்க்கின்ற போது, நான் என்னுடைய கட்சி சார்பாக ஒரு தும்பு கட்டையை நிறுத்தினா கூட பரவாயில்லை என்ற மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்கின்றார். எனவே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு போட்டியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக ஒரு தும்புக்கட்டையை போட்டியிட வைப்பது என்கின்ற இந்த கருத்து சமூக வலைத்தளங்களில் மிகவும் பலமாக எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கிறது. இரண்டு தரப்பு ஆதரவாளர்களும் கடுமையாக மோதிக்கொள்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வார்த்தை மோதல்களில் ஈடுபட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மாகாண சபை தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படவே இல்லை. பெரும்பாலும் அது இந்த வருஷம் நடக்காது, அடுத்த வருஷம் தான் நடக்கும். இருந்த போதிலும் கூட அரசியல் தலைவர்கள் மத்தியில் இந்த மாதிரியான ஏட்டிக்கு போட்டியான கருத்துக்கள் வெளிவாரது சுவாரஸ்யமாக தான் இருக்குது. மாகாண சபை தேர்தல் நெருங்க இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். எனவே மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை பொறுத்திருந்து பார்ப்போம். காணி கையகப்படுத்தல் சம்பந்தமான வர்த்தமானியை அரசாங்கம் மீளப்பெறப்போவதாக அறிவித்திருக்கும் நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இது சம்பந்தமாக செய்தி குறிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றார். அந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், இந்த வர்த்தமானியை மீளப்பெறுவதாக அரசாங்கம் எடுத்திருக்கிற இந்த முடிவுக்கு முக்கியமான காரணம் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் கேட்ட கேள்விகளும், அதே போல மற்றொரு பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த ஒத்திவைக்கப்பட்ட பிரேரணையும், அதே போல முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் அவர்களுடைய கடுமையான போராட்டம். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருடைய கூட்டு முயற்சியின் காரணமாகத்தான் அரசாங்கம் இந்த வர்த்தமானியை பின்வாங்குகின்ற முடிவை எடுத்திருக்கிறதே தவிர இதில் வேறு யாரும் உரிமை கோர முடியாது என ஆணித்தரமாக கூறியிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். அது மட்டுமில்லாமல் தமிழ் மக்கள் சார்பாக தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும், எதிர்காலத்தில் இதுபோன்று எடுக்கப்படுகின்ற சகல முயற்சிகளுக்கும் தன்னுடைய ஒத்துழைப்பு இருக்கும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அறிவித்துள்ளார்.
அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இதுக்கு விளக்கம் சொல்லவே தேவையில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஒரு கேள்விக்குறியோட அண்ணாந்து பார்க்குறார். மேலே பார்த்தா ஒரு சுத்தியல் ஒன்று வருது. அதாவது நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லிக்குள்ள பயன்படுத்தப்படுற அந்த சுத்தியல். எனவே அது இவருக்கு மிக விரைவில் அந்த தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. மிக விரைவில் நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே இந்த கேலி சித்திரம் அதுக்கு ஒரு கட்டியம் கூறுவதாக இருக்கின்றது. எனவே இந்த கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.